வணக்கம். ஆல் இன் ஒன் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரோக்கிய குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம். பலாப்பழத்தை யாரெல்லாம் அதிகமாக சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா பலாப்பழ சீசனுங்க. இந்த சமயத்தில் இந்த பழத்தை அதிகமாக யார் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. இந்த பழத்தில் பார்த்திங்க அப்படின்னா வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குங்க. இது உடலில் நலத்துக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. கண் பார்வையோட நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பலாவில் அதிக அளவு வைட்டமின் சி இருக்கிறதுனால அது உடலை தாக்கக்கூடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியாவை எதிர்த்து உடலுக்கு நல்ல பாதுகாப்பை தருங்க. அதனால குழந்தைங்களுக்கு இதை தாராளமாக கொடுக்கலாங்க. குறிப்பாக வைட்டமின் சி ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கும் தன்மை இதுக்கு இருக்குங்க. இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சத்து ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. அதனால இந்த பலாப்பழம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சத்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிக அளவு கொடுக்கலாங்க. அதே மாதிரி கண் பார்வை மங்குதல், மாலைக்கண் நோய் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க கண்களில் நல்ல பிரகாசமான ஒளியை பெறதுக்கு இந்த பலாப்பழத்தை தினமும் அதிகமாக சாப்பிடலாம், தவறு கிடையாது. இந்த பலாப்பழத்தை நேரடியாகவோ அல்லது ஜூஸாகவோ அல்லது ஏதாவது ஒரு பிடிச்ச ரெசிபியாகவோ செய்தும் சாப்பிடலாங்க. அதே மாதிரி இந்த தைராய்டு பிரச்சனை சமநிலையில் இயங்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உடலில் செம்பு சத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். இந்த பலாப்பழத்தில் பார்த்திங்கன்னா செம்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த பழத்தை அதோட சீசன் காலங்களில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் தைராய்டு சுரப்புகளோட ஏற்றத்தாழ்வுகள்னால உண்டாகும் நோய்களை தடுக்க முடியுங்க. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் இந்த பழத்தை அதிக அளவு எடுத்துக்கலாம். இது சீசன் இருக்கிற சமயத்தில் மட்டும்தாங்க சாப்பிடணும். சீசன் இல்லாத சமயத்தில் கூட சில இடங்களில் டிபார்ட்மெண்ட் கடைகள்லாம் கிடைக்கும். ஆனால் சீசன் இல்லாத டைமில் நீங்கள் வாங்கக்கூடிய பழங்கள் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடியது முழுமையான சத்தாக இருக்காது. அதனால சீசன் டைமில் இதை பயன்படுத்திக்கோங்க. பலாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பலாப்பழத்தில் பொட்டாசியம் அதிக அளவு இருக்குது. இது சிறுநீரக கோளாறு உள்ளவங்க அதிக அளவு எடுத்துக்கலாங்க. அதுவே இந்த பலாப்பழத்தில் கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், குடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய குடல் புற்றுநோயை தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் இதில் இருக்குங்க. அதனால் இந்த குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அதிக அளவு பலாப்பழம் சாப்பிடலாம். நார் சத்து அதிக உள்ள பழம் அப்படிங்கிறதுனால இதில் கலோரி குறைவாக இதய நோய் இருக்கிறவங்க சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்த பழத்தை நெய் அல்லது தேனில் கலந்து இந்த பலாப்பழத்தை சாப்பிட்றதுனால இதய மூளை நல்ல வளர்ச்சி அடைந்து நரம்புகளும் வலுப்பெறுங்க, உடலும் ஊட்டம் பெறுங்க. பலாப்பழத்தை முறையோடு சாப்பிடணுங்க. அதனால் கெடுதல் இருக்காது. பலாப்பழத்தை சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் நெய் அல்லது கொஞ்சம் பாலை சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த தொல்லைகளுமே ஏற்படாதுங்க. உடல் நல்ல பலம் பெறும். அதுவே வெறும் பலாப்பழத்தை சாப்பிடக்கூடாது. சிறிது நாட்டு சக்கரை கலந்து சாப்பிட உடல் புத்துணர்ச்சி பெறும், தாகம் தனியும், எளிதில் ஜீரணமாகும், குடலுக்கும் வலிமை தருங்க. இவ்வளவு சத்துக்களும் நன்மைகளும் இருக்குது. இந்த பிரச்சனைகள் நான் சொன்னதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதிக அளவு பலாப்பழத்தை எடுத்துக்கோங்க, சீசன் நேரங்களில் மட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.